இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலைல முதல் ஆர்டர் எடுத்தாச்சு. சனிக்கிழமை. நேற்றுக்கு வீடியோ போடல ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு வரல. அதனால் பர்சனல் ஒர்க் இருந்துச்சு, அதனால் அதுக்கு போயிட்டேன். ஸோ இன்றைக்கி காலையில் நங்கநல்லூரில் முதல் ஆர்டர் எடுத்துட்டேன். நங்கநல்லூர்லேருந்து திருவான்மையூர் வரைக்கும் ஸ்கூட்டரில் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சனிக்கிழமை பொதுவாக ஆவரேஜாக தான் இருக்கும் எப்போயுமே. ரொம்ப டைட்டாலாம் போகாது. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மரசெக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம் ஒரு 5 கிலோ கொடுத்துருக்காங்க. இதை டெலிவரி பண்ணி முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஆர்டர் ரேப்பிடோவில் எடுத்துட்டேன். இது போன ஆர்டர் பார்த்திங்கன்னா டெலிவரி ஈஸியாக தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கால் பண்ணோடனே கஸ்டமர் வெளில வந்து வாங்கிட்டு போயிட்டார். அதனால் டக்குன்னு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த ஆர்டர் பார்த்திங்கனாக்கா 200 போட்டாங்க. ஸோ ட்ராப் லொக்கேஷனே பார்க்காம எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பம்மல் போட்டிருக்காங்க. பட் ஆனால் என்ன ஒரு ப்ளஸ்னாக்கா, பம்மல் உள்ளே போக தேவையில்லை, நம்ம ஃப்ரண்ட்லேயே தான் வருது, பல்லாவரம் எண்ட்லேயே தான் வருது. ஸோ இதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரோடு எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், அங்கே நான் ஆர்டர் எடுக்க மாட்டேன். அதை டெலிவரி முடிச்சுட்டு திரும்பவும் நேராக பழவந்தாங்கலுக்கோ இல்லை நங்கநல்லூருக்கோ வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா திரும்பவும் நம்ம எடுத்தோம்னா பம்மல் உள்ள ரோடு சரியில்லை. அது உள்ள இன்டீரியரில் எங்கேயாச்சும் தூக்கி பிக்கப் போட்டான்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ வண்டியும் நாஸ்தி ஆகிடுது அந்த ரோட்டில் ஓட்டினா. அதனால் நான் பம்மலில் கண்டிப்பாக எடுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்துடுவேன் நான். தேவையில்லாத ரிஸ்க் எதுக்கு நமக்கு? நம்மளே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பம்மலில் ஆர்டர் எடுக்காதீங்கன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெலிவரி வந்துட்டு ஒன்றும் பெரிய பார்சல் இல்லை, சின்ன பார்சல் தான் பேக்கில் வச்சுருக்கேன். மெடிசன்ஸ் மாதிரி தெரியுது. இதை நான் முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு பம்மலில் ஆர்டர் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதை முடிச்சுட்டு நேராக கிளம்பி இங்கே வந்துட்டேன். பேர் என்ன, நம்ம மீனம்பாக்கம் சப்வே உள்ள இறங்கி வந்தேன். ஸோ வரும்பொழுதே ஆர்டர் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆர்டர் டக்குன்னு விழுது. எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா 260 வரும். நங்கநல்லூர்லேருந்துட்டு மாம்பாக்கம் வரைக்கும் வேலன் தேட்டருக்கு பேக் சைடில் பிக்கப்பு எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். மாம்பாக்கம் போட்டிருக்காங்க. ஸோ மாம்பாக்கம் ஆர்டர் கம்மியாக தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் சனிக்கிழமை அங்கே ஆர்டர் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்பெனி ஆர்டர்ஸ் தான் 1-2 அங்கே வரும். சனிக்கிழமை எந்த கம்பெனி போட போகிறாங்கன்னு தெரியல. செகண்ட் சாட்டர்டே வேறு. இது வந்து பார்த்திங்கன்னா பால்கோவா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 15 கிலோ கொடுத்துருக்குறாங்க. ஒரு கிலோ பேக்காக பின்னால் வச்சு கட்டியிருக்கிறேன். ஸோ இதை டெலிவரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாம்பாக்கத்தில் 1 ஹவர் நின்னோம் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டரே வரல. அதுக்கப்புறம் மேடவாக்கத்துலேருந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு. மேடவாக்கத்துலேருந்துட்டு ஆலந்தூருக்கு போர்சோவில் எடுத்துகிட்டு கிட்ட போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கால் பண்ணிட்டு தான் போனேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 8-9 கிலோமீட்டர் வரும். கஸ்டமர்கிட்ட பேசினதுக்கு பரவாயில்ல, லேட்டானா கூட ஒரு 1/2 ஹவருக்குள்ளே வந்துருங்கன்னாங்க. பட் ஆனால் கேன்சல் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டமர். எதுக்குன்னு தெரியல. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் அவங்ககிட்ட கால் பண்ணி நம்ம என்ன பேசுகிறதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ அதோடு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நேராக வந்துக்கிட்டு இருந்தேன் வேளச்சேரி போகலான்ட்டு. பள்ளிக்கரணை கிட்ட வரும்பொழுது ரேப்பிடோவில் அடுத்த ஆர்டர் விழுந்துருச்சு. ஸோ பள்ளிக்கரணையில் பூர்வங்கரா ஃப்ளாட்ஸ்லேருந்து இது வந்துட்டு ஓல்டு வாஷர்மேன் கிட்ட வருது ஃப்ரெண்ட்ஸ். டெலிவரி 226 போட்டிருக்காங்க. ஒரு பேக் தான் ஒன்று கொடுத்து விட்ருக்காங்க. பேக்கில் கொஞ்சம் துணிலாம் வச்சு கொஞ்சம் டிஃபன்லாம் வச்சுருக்குறாங்க. டிஃபன் ஐட்டம் சில டிஃபன் பாக்ஸ்குள்ளே ஏதோ போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ பேக்கில் மாட்டியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சைடில். இதை முடிச்சுட்டு எப்படியுமே நான் பாரிஸ் போயிடுவேன் வழக்கம் போல். ஏன்னா அங்கேருந்து 3 கிலோமீட்டர் தான் பாரிஸு. ஸோ நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆர்டர் வந்துட்டு ஆக்சுவலாக ஓல்டு வாஷர்மேன் பட் தானே சொன்னேன். அதை வந்து 1000 லைட்ஸ் பக்கத்தில் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். லொக்கேஷனை தப்பாக கொடுத்துருக்குறாங்க. நல்ல வேலை கஸ்டமர் பாதி தூரம் போகும்போது ஃபோன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் கொடுத்துட்டேன். இங்கேயே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்துட்டு க்ளோஸ் பண்ண முடியல. கஸ்டமர் கேர் கால் பண்ணி மறுபடியும் கேன்சல் பண்ணி கொடுத்துட்டாங்க.
ஸோ அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு தேவையான கமிஷன் 40 ரூபாயை அவங்களே வந்துட்டு மைனஸில் போட்டாங்க. போட்டுட்டு நமக்கு கிரெடிட் ஆக வேண்டியது மட்டும் கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பேர் என்ன, ட்ரிப்ளிகேன்லேருந்து இது வரைக்கும் திருவொற்றியூர் வரைக்கும் ஹோட்டலில் தான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு திருவொற்றியூரில் நிற்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நேராக கிளம்பி பாரிஸ் வந்துடுவேன்னு நினைக்கிறேன். எம்டியாகவே வந்துட போகிறேன். ஏன்னா நமக்கு இன்றைக்கி சாட்டர்டே பொதுவாக பாரிஸில் வந்துட்டு 5 மணிக்கு 6 மணிக்கெலாம் க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆர்டர் வராது. ஸோ இப்போயே மணி 6:15 ஆகிடுச்சு. நம்ம எம்டியாக வந்தால் மட்டும்தான் ஆர்டர் எடுக்க முடியும். இல்லைனா நைட்டு வீட்டுக்கு எம்டியாக போகிற மாதிரி ஆகிடக்கூடாது. சாட்டர்டே வேறு ஆர்டர் இருக்காது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு ஒரு சின்ன பார்சல் ஃப்ரெண்ட்ஸ். பேக்குள்ளே தான் வச்சுருக்கேன். ஸோ ஃபைல் மாதிரி இருக்குது, பேப்பர்ஸ்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்டர் வந்துட்டு பாரிஸில் எடுத்திருக்கேன், நீலாங்கரை வரைக்கும். நீலாங்கரைன்னா நம்ம பாரிஸில் வந்து பாழக்காரன் தெருவில், நீலாங்கரையில் பார்த்திங்கன்னா நம்ம இதிலேருந்து மெடிசன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்து விட்ருக்காங்க. நம்ம நீலாங்கரைக்கும் ஈசிஆருக்கும் ஓஎம்ஆருக்கும் ஒரு லிங்க் ரோடு ஒன்று போகும் தெரியுமா, அதில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டமர்கிட்ட பேசினேன், பக்கத்தில் தான் சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சு. 3 ஆர்டர் கேன்சல் ஆகிருக்குது போர்ட்டரில். இன்றைக்கி என்னன்னு தெரியல, 5 ஆர்டர் கேன்சல். இதோட போர்சோவில் ஒரு ஆர்டர் ஃபஸ்ட்டு கேன்சல். அடுத்தது வந்துட்டு ரேப்பிடோவில் நம்மளே கேன்சல் பண்ணோம் கஸ்டமர் கேர் கால் பண்ணி, ஏன்னா லொக்கேஷன் தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா போர்ட்டரில் 3 ஆர்டர் கேன்சல் ஆகிருக்கு. ஏன் இந்த மாதிரி பண்ணுறானுங்கன்னு தெரியல. ஒரு ஆர்டர் 260, ஒரு ஆர்டர் 310, இன்னொரு ஆர்டர் 425. எல்லாமே சவுத் சென்னை சைடு தான். எடுத்து 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் கேன்சல் பண்ணிடுறாங்க. அப்புறம் கஸ்டமர் கேர் கால் பண்ணி பஞ்சாயத்து பண்ணி அப்புறம் கிளியர் பண்ணுறதுக்குள்ளே டைம் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பிரச்சனை ஏதாச்சும் வருதான்ட்டு. ஏன்னா ஆப் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல போர்ட்டரில். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்றைக்கி முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை. நான் இதுக்கப்புறம் ஓட்ட போகிறதில்ல. இந்த கேன்சலேஷனே இன்றைக்கி ஃபுல்லாக தலைவலி பண்ணி விட்டானுங்க. ஸோ டைம் வேறு ஆகிடுச்சு, மணி 8 ஆகிடுச்சு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ரேப்பிடோவில் 2 ஆர்டர் ஓட்டியிருக்கோம், மீதி எல்லாமே போட்டுரு தான். மொத்தம் வந்துட்டு 1200 வருது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு 250 பெட்ரோல் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு 900 இல்லை 950 லாபம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பரவாயில்ல, ஓட்டிட்டோம். இத்தனை கேன்சல் பண்ணி கூட இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டியிருக்கோம். ஆர்டர் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன் இந்த மந்தில். ஸோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், இதோட திங்கட்கிழமை பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். எல்லோரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.